இந்த இந்த ஜெனரேஷன் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. எங்கள் அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பா அந்த வார்த்தையை சொல்லலை. இன்னிலேருந்து ஒரு வார்த்தையே பர்வீன் சுல்தான் நான் சொல்கிறேன், விட்டுடுங்க. இங்கே பாடுறா, என்னையும் என் பொண்டாட்டியும் பாதுகாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ நல்லா வளர்ந்து ஆளாகி நல்லபடியாக போனால் போதும். சொல்கிறீங்களா? அவன் அதை நம்புகிறான், அதே மாதிரி இருக்கிறான். என்ன சொல்லி தருவான் வளர்க்கணும்? இங்கே பாரு, நானும் என் பொண்டாட்டியை ரத்தம் சிந்து வேர்வை சிந்து உன்னை வளர்க்குறோம். என்னையும் என் பொண்டாட்டியை மட்டும் இல்லை, நான் பெற்றிருக்கிற மற்ற பிள்ளைங்களையும் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி வளருங்க. ஒரு தலைமுறை செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறுகள், குழந்தைகளை நம்ம கிட்ட இருந்து நம்ம பாண்டேஜ்லேயே வைக்கலைங்க. அவங்கள குவாலிட்டி டைம் கொடுக்கவே இல்லை. அவர்களோடு நம்ம பாண்டேஜ்லேயே இல்லை. குழந்தைகள் பாண்டேஜில் இருக்கணும்னா என்ன செய்யறதுன்னு சொல்கிறேன். நம்மோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். நான் செய்கிறேன்னு சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லிடுறேன். செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது உங்கள் பொறுப்பு. இல்லை 2 பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க. குழந்தைகளை பக்கத்திலே இருந்து வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ், இன்னொன்று குழந்தைகளை ஊரில் வளர்த்து கொண்டு இங்கே உழைத்து பணம் அனுப்பி கொண்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ். 2 பேரும் இருக்கிறீங்க. 2 பேர் மீதும் கவனம் வைத்து நான் சொல்லுகிறேன். குழந்தைகள் கிட்ட பேசும் பொழுது 2 விஷயம் பண்ணாதீங்க. வசை சொற்களோடு குழந்தைகளை அணுகாதீர்கள். எந்த ஒரு தாய் தகப்பன் குழந்தைகளிடம் கண்டிப்பை செய்கின்ற பொழுது வசை சொற்களை பயன்படுத்தாமல் இருப்பானோ அந்த குழந்தை ஆளுமை மிகுந்த தலைமைத்துவத்தை பெறுகிறது. கெட்ட வார்த்தை சொல்லி வளர்க்கக்கூடிய குழந்தைகள், நீங்களா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், யாரா இருக்கலாம், குழந்தைகளை கெட்ட வார்த்தை சொல்லி வளர்க்காதீர்கள். அந்த குழந்தைகளிடத்தில் சில கடுமையான நடவடிக்கைகளோடு அந்த பேரண்டிங் இருக்கணும்ன்றதை நான் விரும்புகிறேன். எங்கள் அம்மா என்னை வளர்க்கும் போது கோச்சிக்கிட்டு போய் படுத்துட்டேன்னா சோறு திங்க கூப்பிடாது. பசிச்சா வந்து சாப்பிடுவான்னு 2 வேளை தான் தாங்கும் என் உடம்பு. அப்புறமா மனசுக்குள்ளே கேட்கும், மானமா உயிரா. பல இடங்களில் நான் முடிவுக்கு வருவேன், உயிரோடு இருந்தால் தான் மானத்தை பற்றி பேச முடியும்னு சொல்லி தட்டை திருப்பி வச்சுக்கிட்டு சாப்பிட்ருவேன். ஆனால் இன்றைக்கு குழந்தைகளை அப்படி வளர்க்கிறோமா? உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்குறேன், நாம் சாப்பிட்ற பாரம்பரிய உணவை சாப்பிடக்கூடிய ஆற்றல் நம் குழந்தைகளிடம் இருக்கிறதா? நம் பாரம்பரிய உணவையும் நம்முடைய மரபையும் அந்த குழந்தைகள் விட்டுவிட முடியாதபடிக்கான கண்ணியை ஏற்படுத்த வேண்டியது பெற்றோர்களே நம்முடைய கடமை. இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன்னா, தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் வெயிட் இருக்குல்ல, வெயிட் குழந்தைங்களை தூக்க விடுங்க. நான் இன்னைக்கு இந்த சகோதரி ஒரு டிப்ஸை சொல்லி கொடுக்குறேன். கையில் செலவு வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, லிஃப்ட்டு தான், லிஃப்டில் கூட கையில் கொடுத்து உங்களுடைய அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் அந்த குழந்தை அந்த 5 கிலோவை தூக்கிட்டு வரட்டும். இல்லை என் குழந்தைக்கு கையெல்லாம் இல்லை, அந்த 5 கிலோ எடுத்தால் எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிடும், அதுக்கு முடக்குவாதம் வந்துடும். நீங்கள் தான் தூக்குறீங்க. நான் சொல்கிறேன், எந்த தாய் தகப்பன் கையில் இருக்கக்கூடிய வெயிட்டை குழந்தை தன் கைக்கு வாங்கி கொள்கிறதோ அந்த குழந்தை முதிர முதிர அந்த பெற்றோர்களை பார்த்து கொள்ளும். இட்ஸ் அ சைக்காலஜி. இட்ஸ் அ சைக்காலஜி. எந்த பெற்றோர் தன் குழந்தை வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு கையில் தூக்கிட்டு அது பின்னால் அலையிறீங்களோ, நீங்கள் முதிர முதிர அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். குழந்தைகளை வளர்த்தெடுப்பது என்பது ஒரு ஆற்றல்ங்க. முதல்ல நமக்கு குழந்தை மொழி புரியுதா? குழந்தை ஒரு மொழி பேசுகிறது, அந்த மொழி புரிகிற குழந்தை மொழி. நான் சொன்னேன், இன்னைக்கு நைட் நீங்கள் தூங்க மாட்டீங்க. அந்த குழந்தை நம்ம கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கு, நமக்கு புரிகிறதே இல்லை. நான் ஒரு கவிதை சொல்கிறேன், உங்கள் 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 அந்த மைண்ட் இருக்குல்ல வெடிச்சிரும் யோசிச்சிங்கன்னா. அதான் குழந்தை மொழி. பெருமழை இரவு படுக்கையில் நான், பெயரன் கேட்டான், தாத்தா காக்கா எங்கே தூங்கும்?
இது குழந்தை மொழி, நமக்கு வராது. ஆற்று மணல் மிதித்து நடக்கிறேன் நான், வீடு கட்டுகிறது குழந்தை. வீட்டிற்கு வெள்ளை அடித்தேன், அதில் அது கீறிய சித்திரங்கள். யோசிச்சு பார்த்தால் குழந்தையினுடைய உலகம், குழந்தையினுடைய மொழி வித்தியாசமாக இருக்கிறது. நான் 1000 முறை சொல்லிவிட்டேன், என்னுடைய பேச்சிற்கு காரணம் இந்த வாய் கிடையாது, என் பெற்றோரின் காதுகள். என் குழந்தை தனத்திலே நான் பேசியதை என் தாய் தகப்பன் கேட்டார்கள். நான் இது சொல்றேங்க உங்களுக்கு. ஊரில் தானே இருக்கிறீங்க, உங்கள் ஊரில் இருப்பாங்க, அது அம்மாவாகட்டும் மனைவி ஆகட்டும் குழந்தையாகட்டும், ஊரில் இருக்குல்ல, ஒரு ஃபோன் வரும் தெரியுமா? எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, அம்மா ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன தெரியுமா வரும்? என்னப்பா ஐயா, இதில் ஏதாவது ஒன்று வரும். அடுத்தது சாப்பிட்டியா? இது அம்மா. ஒய்ஃபு ஹலோ கூட கிடையாது. எங்கே இருக்கிறீங்க? வைஃப். குழந்தை ஏதாவது ஒன்று கேட்காம ஃபோனை வைக்கவே வைக்காது. பெரிய லிஸ்ட் ஒன்று வச்சிடும். அப்பா ஃபோன் வந்தாலே லிஸ்ட்டு தான். ஆனால் இப்படிப்பட்ட உறவுகளைத்தான் நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது. கிவ் அ ஸ்பேஸ், கிவ் அ டைம். உங்கள் மனைவிக்கு உங்ககிட்ட என்ன வேணும்ன்றது சொல்லவா? உங்கள் மனைவிக்கு உங்ககிட்ட என்ன வேணுங்கிறது எனக்கு எப்படி தெரியுங்கிறீங்களா? ஊரில் இருக்க எல்லா மனைவிக்கும் தான் புருஷங்கிட்ட வேண்டியது இதை ஒன்றே ஒன்று தான். நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நாங்கள் பேசுவோம் கேளுங்க. நீங்கள் பேசுகிறீங்கல்ல, நான் இதை பல தடவை சொல்லியிருக்கிறேங்க. குடும்பத்தினுடைய பாண்டேஜ் எங்கே இருக்குன்னா, பேசுவதை கேட்பதில் இருக்கிறது, பேசுவதில் இல்லை. பேசுவதை கேட்கணும். எப்போ பாருங்களேன், நீங்கள் டூருக்கு போகிறீங்கல்ல, அப்பா டூருக்கு போவார், நீ தலையாட்டாத. அப்பா டூருக்கு போவார், 3 நாள் வரமாட்டார், 3ஆவது நாள் வருவார். டூரில் என்ன நடந்ததுன்னு சொல்வாரா? நாமளும் கேட்குறது இல்லை. கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் சொன்னால் அவளுக்கு புரியாது மேடம், நாங்கள் டூருக்கு போகிறோம், 3 நாள் போகிறோம். 4ஆவது நாள் காலையில் மறுபடியும் நீங்கள் 3 நாள் லீவ் போடுற அளவுக்கு போயிட்டு வந்த எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம். எழுந்திரிச்சதுலேருந்து, உக்காந்ததுலேருந்து, பஸ் ஏறினதுலேருந்து, டிக்கெட் வாங்கினதுலேருந்து சொல்லுவோம். இந்த பேச்சு இருக்கு இல்லையா, இதை கேட்பது இருக்கு இல்லையா, இந்த கேட்பதும் பேசுவதும் நம்மில் குறைந்து போய்விட்டது. ரசனையை வளர்த்து கொள்ளுங்கள். அவர்கள் குரலிலே அவர்கள் எதையோ ஒன்று பேசுகின்ற பொழுது பேச்சை கேட்கக்கூடிய ஆற்றலை என் தமிழ் உறவுகளை வளர்த்து. உங்களுக்கே தெரியாது உங்கள் குழந்தையின் ஆற்றல். உங்களை விட 16 அடி இல்லை 64 அடி பாய போகிற குழந்தை உங்கள் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் பெற்றோர்கள் தவற விடுகின்ற விஷயங்களை குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு அப்படி உயர்த்திட்டு போகிறாங்க. நான் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன், ஆனால் என் பிள்ளை பெரிய பள்ளிக்கூடத்தில் படித்தான். நான் எப்படி அப்படி வளர்த்தேன்? என்னால் எப்படி அப்படி வளர முடிந்தது என்றால், என் தாய் என்னை வளர்த்த விதத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். நான் பைபிள்லேருந்து ஒருத்தர் சொல்கிறேன். நான் ஒரு சின்ன பையன், அவனுக்கு 8 வயசு. பைபிளா குரானா பகவத்கீதையான்னு பார்க்காதீங்க, அது மதம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் நமக்கு வடிவமைப்பாக தருகிறதா? எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கிருந்தாவது எடுத்துக்கொள்ளலாம்ங்க, ஞானம் தானே, எங்கிருந்தாவது எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு அந்த மனப்பதிவிலிருந்து விளக்கம் தாருங்கள், எங்கிருந்தும் போய் கற்றுக்கொள்ளலாம். பைபிள் கதையை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் இருப்பீங்க, உழைக்கிற உழைப்பு எல்லாவற்றையும் உங்களால் சேமிக்க முடியாது தெரியுமா? பல இடங்களில் நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. விழிப்புணர்வோடு இருங்க. பல நேரங்களில் நம்மை பார்க்கின்ற பொழுது நம்முடைய குழந்தையும் அப்படித்தான் செய்கிறது. செய்கிறோம் பாருங்க, 8 வயசு குழந்தை, அவன் போனது ஆடு மேய்க்கிறதுக்காக. ஆடு மேய்க்கிறவங்க எல்லாமே புல்லாங்குழல் தான் வச்சுருப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவன் கையில் வேற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போய் மியூசிக் வாசிக்கிறான். ஆடு மெஞ்சிக்கிட்டே இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாய்ப்புகள் மிகச்சரியான விதத்தில் வித்தியாசமாக நீங்கள் இருக்கின்ற பொழுது வாய்ப்புகள் வந்து சேரும். இங்கே தொழிலாளியாக வந்து
இங்கே மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களை கேட்டால் நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்கும். அதே நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் மாறிக்கணும்னா இதை கற்றுக்கோங்க. அவன் என்ன செய்கிறான், வாசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த காட்டில் ஒரு அரசர் வரார். டேய் யாரா அது வாசிக்கிறதுன்னு கேட்குறாரு. ஒரு சின்ன பையன் வாசிக்கிறாமா, அவனை தூக்கிட்டு வா, அரண்மனைக்கு நல்லா வாசிக்கிறான். இப்போ எனக்கு டபுள் பொக்கே கிடைச்சதா இல்லையா? கிடைச்சதா? எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் நான் இல்லை. என் பேரை சொல்லும் போதெல்லாம் கை தட்டினீங்கல்ல, அதனால தான் அந்த பொக்கே எனக்கு கிடைச்சது. நீங்கள் எப்படி கை தட்டினீங்க? நான் பேசுகிறத பார்க்கறதுனால கை தட்டுறீங்க. ஏதேனும் ஒன்று கிடைக்கிறது என்றால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறதுன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கிளாரிட்டி. இவன் என்ன செய்கிறான், நீ அரண்மனைக்கு வான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வந்த உடனே அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மாட்ட நான் பர்மிஷன் கேட்டு வரேன்னு. அப்பா அம்மாட்ட பர்மிஷன் கேட்டால் போன்றாங்க. இவன் வாசிச்சுட்டு இருக்கிறான். இப்போ கதையின் முக்கிய கட்டத்துக்கு வந்திருக்கும். வாசிட்டே இருக்கும் பொழுது ஒரு தகவல் வருது, ஒரு பெரிய அரக்கன் வந்திருக்கான், அவன் எல்லாரையும் சாப்பிட்டு தீக்கிறான்னு. எல்லாருமே போர் செய்யறதுக்கு போறாங்க. எல்லார் வீட்டிலேருந்து இளைஞர்களை கொண்டு போன்றாங்க. அவனும் போவதற்காக சொன்னா, அவன் சின்ன குழந்தை போகக்கூடாதுன்ட்டாங்க. அவன் உட்காந்து மேண்ட்லின் வாசிக்கிட்டே இருக்கான். அப்போ ராஜா சொல்றார், என்ன நடக்குது வெளியே போய் பார்த்துட்டு வான்னு. இவன் சொல்கிறான், நான் அம்மா அப்பாவை போய் அப்படியே பார்த்துட்டு வந்துடுறேன், சீக்கிரம் பார்த்துட்டு ஓடிவான்ற. நேராக போகிறாங்க. அவங்க அம்மா அப்பாட்ட போனால் அவன் கூட பிறந்தவங்க 7 பேரும் போருக்கு போயிட்டாங்க. அம்மா அப்பாட்ட சொல்கிறான், நான் போருக்கு போவா பர்மிஷன். அம்மா சொல்கிறாங்க, நீ போருக்கு போனால் நீ சண்டை போடுவ. இல்லை சண்டை போடுறதுக்காக போகல, வேடிக்கை பார்க்குறதுக்காக போகிறேன். அடிக்கோடு போடுறேன் நான் இங்கே. அவன் சண்டை போட போகலை, வேடிக்கை பார்க்க தான் போனான். ஆனால் வேடிக்கை பார்க்க எங்கே போனான்? நீங்களும் வேடிக்கை பார்க்க போங்க. வேடிக்கை பார்க்க எங்கே போனோம்? அது முக்கியம். எந்த இடத்திற்கு நாம் போகிறோம்? வேடிக்கை பார்க்க எந்த இடத்திற்கு போகிறோம்? அவன் போர்க்களத்துக்கு போகிறான். போய் பார்க்குறாங்க. ஆச்சரியப்பட்டு போனேங்க இந்த பைபிள் கதையை நான் படித்து. இந்த குழந்தைங்க அவன் அப்படி பார்க்குறான், இந்த பெரிய அரக்கன் எல்லாரையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், முறிச்சு சாப்பிட்றான். நேர தளபதி கிட்ட வரான். அந்த 8 வயசு குழந்தை கேட்குது தளபதி கிட்ட, இஃப் யூ கிவ் மீ பர்மிஷன் ஐ வில் கோ அண்ட் காங்கர் தட் ஜெயண்ட். நான் போய் காங்கர் பண்ணுறேன், நான் போய் அடிச்சுட்டு வரேன். அவன் சிரிக்கிறாங்க. அவன் அந்த பையனை பார்த்து, எதை வச்சிடுறான் அவன்கிட்ட போகிற? என்கிட்ட ஆயுதம் இருக்கு பாரு. நானா கையில் ஆயுதமா? என்ன ஆயுதம்? எடு காட்டு அப்படின்ன உடனே எடுத்தான் பாருங்க ஆயுதத்தை. டேங்க அப்பா, உண்டிகோலை வச்சு அவன் அடிக்க போறியாடா? சார், இந்த உண்டிகோலை வச்சு நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அடிக்கோடு. நான் பேசுவது குழந்தை மொழி, ஞான மொழி நான் பேசல. நான் குழந்தை மொழியில் தான் இந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடிக்கோடு என்ன தெரியுமா? நான் இந்த உண்டிகோலை வைத்து பறவைகளை அடித்து பயிற்சி பெறவில்லை தளபதி அவர்களே, சிங்கங்களை அடித்து பயிற்சி பெற்றிருக்கிறேன். கொஞ்சம் என்னை விடுங்க, நான் போய் அவனை அடிச்சுட்டு வரேன்றான். சரி போன்ட்டாங்க. பாருங்க, பைபிள் சொல்லுகின்ற வார்த்தையில் நாம் அதிர்ந்து போகிறேன். சிங்கங்கள் அடிக்கும்போது அவன் மத்தகத்தில் அடிக்க மாட்டானா, மத்தகத்துக்கு பக்கத்தில் அடிப்பானா. ஏன்னா அவன் நோக்கம் சிங்கத்தை மயக்க ஊற வைப்பது தானே தவிர கொல்வதல்ல. ராஜாங்க, தலைவன் அழிக்கும் பொழுது கூட தண்டனை தான் தருகிறானே தவிர அவன் யாரையும் குற்றம் செய்ய தன்னுடைய ஆன்மாவை அனுமதித்ததில்லை. அவன் சொல்றான், நேராக போய் கோலியாத் அடிக்கிறான். அவன் தான் கோலியாத். அடிக்கிறாங்க. கரெக்டாக மத்தகத்தில் படுது கல் அங்கேயே உட்காந்துருச்சு. அப்படியே மயங்கி விழுறான். இதோட கதை முடிஞ்சது தானே, அவன் ஜெயிச்சிட்டான் தானே. பையன் கதையை எப்படி முடிக்குது பாருங்க பைபிள். நான் சொல்லுகின்ற அந்த மனிதன் பெயர் உங்களுக்கு தெரியும். தெரியவில்லை என்றால் நான் நினைவுபடுத்துகிறேன், கதையின் கடைசியில் நிறைவுபடுத்துகிறேன். அவன் என்ன செய்கிறான், எல்லாருமே ஜெயகாரம் சொல்லிட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் வெளியில் வரும்பொழுது எல்லாரும் போகும்போது அவன் மட்டும் அரக்கன் கிட்ட போகிறாங்க. நான் ஆடி போனேங்க அந்த கருத்து படித்து. அவன் தான் விழுந்துட்டான்ல, நீ கல் தானே அடித்த, போயிடலாம்ல, இப்போ திரும்பி ஏன் அங்கே போகிற?
திரும்பி போய் கரகர கரகரன்னு அந்த அரக்கன் மேலே ஏறுறான். வயிற்றுல ஏறி, நெஞ்சில் ஏறி, கழுத்துக்கு வந்து, மூக்கில் ஏறி, தலையில் அவன் வச்ச கல்லை எடுத்தாங்க. அவன் என்ன சொன்னான்? இது நான் தீட்டி வைத்திருக்கக்கூடிய ஆயுதம். போர் வீரன் களத்திலே ஆயுதத்தை விட்டு வருவதில்லை. போய் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு போனேங்கிறாங்க. யாருக்கிட்ட? அரக்கன் தலையில் ஏறி எடுத்தான் பாருங்க. அவன் முழிச்சுக்கிட்டான். இங்கே தான் ட்விஸ்ட்டு. முழிச்சுக்கிட்ட உடனே என்ன பண்ணுறான்? கரகர கரகரன்னு பின்னாலேயே இறங்குறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. பைபிள், குரான், பகவத்கீதையெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லைங்க சரியா. யாரோ படித்து சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன தெரியும் பண்ணுறான்? கரகர கரகரன்னு கீழே இறங்கி அவன் உடைவாள அவன்கிட்ட உருவி நேராக மேலே போய் காரால்னு கழுத்தை அரைத்துட்டு கீழே இறங்கிட்டான். அப்படி 8 வயதில் கோலியாத்தை அழித்தவன் தான் உலகம் வியந்து பார்க்கின்ற தாவீது என்கின்ற தாவூதாக மன்னனாக உயர்ந்து நின்றான் என்று பைபிளும் குரானும் சொல்கிறது.